ஆட்டோவே புக் பண்ண தெரியாம மானங்கட்ட கதையை இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இப்போ சொல்றது வந்து 2018 நடந்தது. அப்ப வந்து நான் சென்னையில இருந்தேன். எனக்கு வந்து அப்பெல்லாம் அவ்வளவா போன்ல யூஸ் பண்ண தெரியாது. நானும் எங்க அக்கா ஊர் சுத்த போனோம்னா நைட் ஒரு 10 மணி 12 மணி அந்த மாதிரி டைம்ல தான் வீட்டுக்கே வரும். அப்பெல்லாம் வந்து இந்த ஓலால கேப் புக் பண்றதுன்னா எனக்கு வந்து ரொம்ப அதிசயம். புக் பண்ணிட்டு அந்த ஆட்டோ கார்ல வரும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். இங்க பாரு வர்றதெல்லாம் தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஒரு சொந்தக்கார பிள்ளைங்க வந்து 2 எங்க வீட்டுக்கு வந்துருது. அதுக்கு வந்து வெளியே ஷாப்பிங் போகணும்னு சொல்லுச்சு. எங்க அக்கா வந்து அதோட போன்லயே வந்து ஆட்டோ புக் பண்ணி எங்க 3 பேத்தையும் தாட்டி விட்டுருச்சு. எங்க 3 பேத்துக்குமே ஒரு 2-3 வயசு தான் டிஃபரன்ஸ். அங்க சென்னையில ரேவதின்னு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த 3 கடை இருக்கும். அங்க போய் நாங்க நல்லா ஜாலியாக சுத்திட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவெடுத்துட்டோம். எனக்கு அப்பெல்லாம் லோக்கல்லே வழி தெரியாது. நாங்க சென்னையில போய் தனியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இதுல என்னை நம்பி வேற அந்த 2 ஆள் வந்திருக்குது. அப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணி ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போலாம் ஆட்டோ புக் பண்ணலான்னு சொல்லி போட்டு நாங்கெல்லாம் அந்த இதை எடுத்தோம். நாங்க புக் பண்ணிட்டு ஓடிபி எல்லாம் சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் தின்னுட்டு ஆட்டோக்குள்ள அப்படியே ஏறுறோம். எங்களை 3 பேர்த்த பொறுத்த வரைக்கும் இப்படின்னு அமத்துனா ஆட்டோக்காரர் வருவாரு, ஏறி உட்காந்து கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. எனக்கு போற வழியில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுதா. அண்ணா கேட்டா அண்ணா எங்கண்ணா போகுது இது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னாரு தாம்பரம் போயிட்டு இருக்குது நைனா அப்படின்னு சொல்லி என்னமோ சொன்னாரு. நான் தாம்பரமா நாங்க குளத்தூர் போகணும்னா அப்படின்னு. அந்த பிள்ளைகளுக்கு 2 ஐஸ்கிரீம் அப்படி தொண்டை கொலிகளே நின்னுக்குச்சு. எங்கண்ணா போகுது அப்படின்னு நான் சொன்னா அண்ணா எங்களை கொண்டே எப்படியாவது வீட்டுல விட்டுருங்கண்ணா நாங்க குளத்தூர் போகணும்னா அப்படி ஒரு சொன்னார். அப்புறம் கேன்சல் பண்ணுங்க நானே கொண்டு உங்களை எல்லாம் தளர கரும் அப்படி. இப்ப கூட அதெல்லாம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது.